ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீட்டில் கும்பம் ஆடி கும்பம் போட்டாங்க. அதுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் செஞ்சோம் பார்ப்போம். சொரா புட்டு, 65, எறா, மீன் வறுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ரத்த பொரியல். இது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். சைட் பை சைடு நம்ம ரத்த பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ரத்தத்தை நல்லா நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா கல் மண் இல்லாமல் நல்லா அதை வந்து கழுவி 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது வதக்கணுன்னே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா போடுங்க. போட்டுட்டு அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ரத்தத்தை நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொஞ்சம் நேரத்தில் இறக்கணுன்னா செம சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆகிடும். அதே மாதிரி வந்து இது வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இதை வந்து வாரத்தில் ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. இது ரொம்பவும் நல்லது. நான்வெஜ் ரொம்ப பிடிக்கிறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா செஞ்சாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸும் இருக்காது. ஜஸ்ட்டு ஆனியன் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை மிளகா போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு இறக்கணுன்னா சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆகிடும். இது ஒரு ஐட்டம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம பண்ணுறதுக்கு போயிடலாம். அதே வானல் எல்லாத்தையுமே நம்ம அதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் பண்ணுறதுக்கு நம்ம வானலை ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வானலை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் இதுவாகட்டும். அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஒன்று போட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம எறா வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரானுமே வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இது வந்து ஜஸ்ட்டு ஒரு வாட்டர்லாம் ரொம்பலாம் தெளிக்க தேவையில்ல. கொஞ்சமாக நம்ம போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சா போதும். இது சட்டுன்னு டக்குன்னு ரெடி ஆகிடும். சைட் பை சைடு நம்ம வந்து குக்கரில் வந்து சொரா புட்டு போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி அந்த சதையை மட்டும் எடுத்துக்கலாம். முள்ளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சதையை மட்டும் உளுத்து எடுத்துக்க போகிறோம். அதுதான் நம்ம இதில் பார்க்க வரோம். இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த தோல் எல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆறின உடனே அதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எறாவும் ரெடி ஆகிடும். நம்ம மூடி ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து அது இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அது என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இந்த மட்டன் கிரேவி கூட நம்ம சேர்த்து விசில் போட்டு ஒரு 4-5 விசில் 6 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து குக்கரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுக்க போகிறோம். அது கூட தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், எல்லாம் கரம் மசாலா எல்லாமே நம்ம போட்டு ரெடி பண்ணி அது வந்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுக்க போகிறோம். எடுத்து ரெடி பண்ணோன்னாக்கா மட்டன் சூப் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து தண்ணியை வந்து நம்ம மட்டன் சூப்பும் செய்யலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சேம் நம்ம கறியை வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணி சுக்கா மாதிரியும் பண்ணலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மட்டன் குழம்பு பண்ணியிருக்கோம், அதை மூடி போட்டு அது ஒரு சைடில் வச்சுருவோம். சைட் பை சைடு நம்மளுக்கு வந்து ப்ரான் வந்து வெந்து ரெடியாக வந்துருச்சு. அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு வெந்துருச்சு. அதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் பண்ணதுக்கு போகலாம். இது வந்து ப்ரான் நல்லா வெந்துருச்சு. ப்ரானும் சரி, நம்ம அந்த கடமாவும் சரி நல்லா வெந்துருச்சான்னு அதை உடச்சி பார்க்கும்போது அது டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை வச்சு நல்லா வெந்திருக்குன்றது நமக்கு கண்டுபிடிச்சி நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா, அடுத்த ஐட்டம் நம்ம பண்ணுறலாம். அதுக்கு வந்து அதே பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுமே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு கொஞ்சம் அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது பொரிஞ்சு வரணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி அதே போல் வந்து கடமாவுக்குமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம கடமா தொக்கு தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து நம்ம அதே போல் சேம் ப்ரிப்பரேஷன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்த உடனே அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த
கடமாவையும் போட போகிறோம். அதே போல் வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சியும் வச்சுருந்தோம் கிரேவி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அது எல்லாமே கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம். ஏன்னா அது வந்து கடமாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொடுக்கும் கிரேவி. அதனால் வந்து அதையுமே கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இதில். இந்த கடமாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு. இது வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு ரொம்ப சூட்டு உடம்புக்காரங்க இது அடிக்கடி சேர்த்துக்காமல், குளும உடம்புக்காரங்க வாரத்தில் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது. அதே போல் வந்து கடமை வந்து க்ளீனிங் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக க்ளீன் பண்ணோம். அந்த மையெல்லாம் வந்து கரெக்டாக எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டும் ஹெல்த்தும் நல்லா கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து மீன் குழம்பு செய்யறதுக்கு வந்து ஒரு வாணலில் வந்து எண்ணெய் காய்ஞ்சது, கடுகு, சோம்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் அதை போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்கு வந்து தனியாக ஒரு ஐட்டம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தனியா, காஞ்ச மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். சைடு வந்து ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் வந்து எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது வந்து சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா அது எல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை வந்து நம்ம இந்த மீன் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஆனியன் போட்டிருக்கோம், தக்காளி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நல்லா வதங்கும். நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. அது நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்கள் ரிக்குவயர்மெண்ட். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதேமாரி வந்து நான் வந்து புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியுமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். சைட் பை சைடு நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். அதே மாதிரி வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா கடமை ரெடி பண்ணியிருக்கோம். கடமை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அமுக்கி பார்த்தாலே நல்லா உங்களுக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. அது பாருங்கள். நல்லா நீங்கள் அதை கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கான்னு நல்லா உங்களுக்கு தெரியும். நல்லா ஈஸியாக கட் ஆச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மட்டன் குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மட்டன் குழம்பு வந்து இப்போ நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. அதுக்கு வந்து நம்ம தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி மட்டன் குழம்பு இறக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை, அதுக்கு கொஞ்சமாக வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா தட்டி வச்சுருக்காங்க. அதை தட்டி நல்லா சேர்த்துக்கிறாங்க. அதை வந்து நம்ம அந்த மட்டன் தண்ணிக்கு வந்து நம்ம அதில் போட்டு மட்டன் நல்லா இன்னும் கொஞ்சம் தாளிப்பு மட்டும் ரெடி பண்ண போகிறோம். அது நல்லா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அது தாளிப்பு ரெடி ஆன உடனே நம்ம குக்கர்லேருந்து எடுத்த அந்த மட்டன் தண்ணி அந்த வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். மேஜராக வந்து அதுக்காக தான் அது நாங்கள் வந்து மட்டன் தண்ணியை மட்டும் எடுத்து தாளித்து பண்ணி வச்சுருக்கோம். கடமை இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் பண்ணுறதுக்கு போயிடலாம். அதேமாதிரி வந்து நம்ம இப்போ பண்ண அந்த மட்டன் தண்ணியிலேருந்து பண்ண அந்த ரசமும் மட்டன் சூப் ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் பண்ணுறதுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து சொரா புட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த மட்டன் நம்ம தனியாக கறி மட்டும் எடுத்து வச்சுட்டு அது வந்து சுக்கா மாதிரி பண்ணலாம். இப்போ சொரா புட்டுக்கு வந்து எண்ணெய் இதுவானோடனே காஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த உளுத்து முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சதை மட்டும் வச்சுருக்கோம்ல அதை மட்டும் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணி இது பண்ண போகிறோம். அது கூட வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சைட் பை சைடு வந்து அந்த சுக்காவுக்கு வந்து தாளிப்பும் ப்ளஸ் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் தக்காளிலாம் அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லை, சீரகம் சோம்பு போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு தக்காளி போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கறியை வந்து மட்டன் கறியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை போட போகிறோம். அதுபோல் வந்து நம்ம இப்போ வந்து சுறா புட்டுக்கு வந்து பச்சை மிளகா கொஞ்சம் கட் பண்ணி அதை வந்துமே வந்து இதில் காரத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம்.
அதுக்கப்புறம் உளுத்து வச்சுருக்கிற அந்த சொரா புட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிகிட்டே வந்தோன்னா சொரா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரெடி ஆகிடும். இது வந்து டெலிவரி ஆனவங்களுக்கும் சரி, நல்ல குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக இதை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த மட்டன் கறி இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த தண்ணியை வச்சு சூப்பு ரசம் மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். அந்த கறியை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் சுக்கா மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டி கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த வேக வச்சு வச்சுருக்க மட்டனை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா அது நம்ம கலந்து விட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அது முழுகிற அளவுக்கு விட்டால் போதும். இது நம்ம வந்து என்ன கொஞ்சம் திக் கிரேவியாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். அது ஒரு 2 விசில் போட்டு மூடி வச்சிடலாம். மீன் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம தலைப்பகுதியை மட்டும் வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இது ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து அந்த சொரா புட்டு இறக்கும்போது நல்லா பெப்பர் போட்டு இறக்குங்க. நல்லா காரமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இது ட்ரை பண்ணோம், சூப்பராக வந்தது இது. அதுக்கப்புறம் வந்து மீன் வறுக்கிறதும் அதுக்கப்புறம் 65 இருக்குது. நெக்ஸ்ட் 1 பண்ணிகிட்டே இருக்கலாம். பேரலாக எல்லாமே நாங்கள் டக்குன்னு பண்ணிகிட்டே வந்தாங்க. எல்லாமே ரொம்ப குவிக்காக சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஒரே இதுலேயே வச்சு 2-3 அடுப்பு இருக்கா, டக்குன்னு எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து முட்டையை வந்து வேக வச்சு அது வந்து கார முட்டை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10 முட்டையை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு அது சைடு பை சைடு வந்து நம்ம 65 பொரிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 65 வந்து நல்லா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு லெமன்லாம் நல்லா புழிஞ்சி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அது 1 ஹவருக்கு மேலே ஊறிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து காஞ்ச இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்தோம்னாக்கா 65 சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகேங்களா. இது ஃபைனலாக வந்து என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுவாங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பெப்பரும் கூட இது நீங்கள் ஊற வைக்கும் போதே போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வருதா, சைடு பை சைடு வந்து நம்ம கடாயை வச்சு 65 ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண ரெடி ஆகிடுவோம். இதை வந்து 65 இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீன் வறுக்கிறதுக்கு கல் காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த கல் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு மீனுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மிளகாத்தூள், லெமன், அவ்வளோதான். ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லெமன், வெறும் ரெட் சில்லி, அது வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் அதை வறுத்து பாருங்கள். அது டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணோம். இது ஃபைனலாக நாங்கள் வந்து 65 பண்ணதுக்கப்புறம் அது லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கோம். அதுமாரி நம்ம இன்றைக்கி வந்து நாங்கள் காணாங்கத்தை மீன் வாங்கினோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். முள்ளும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். சைடு முள் இருக்குது, நாங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மீன் தான் நாங்கள் அடிக்கடி வாங்குவோம் வீட்டில். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன் சைடு வேகட்டும், அது மூடி போட்டு வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இது ரெடி பண்ணோன்னா நமக்கு ஃபிஷ் ஃப்ரையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கல் உப்பு போட்டு நீங்கள் வந்து முட்டையை நல்லா வேக வைங்க. அப்போ வந்து முட்டை வந்து சீக்கிரமாக வேகவும் ஆரம்பிக்கும், உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கும் கம்மியாகும், சீக்கிரமாக முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் தோல் எல்லாம் எடுத்து கார முட்டை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து தோல் எடுத்துட்டு அதெல்லாம் உரித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது மீன் ஃப்ரையும் முடிஞ்சிருச்சு. அதை எல்லாத்தையுமே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கார முட்டை பண்ணுறது இது ரொம்ப சிம்பிளானது தான். என்னென்னா நம்ம எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே இந்த மீன் ஃப்ரை எல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கான்னு நல்லா பரட்டி திருப்பி போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் காஞ்சோடனே மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பரட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பூண்டு இடித்து போட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள்
போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் அந்த முட்டை எல்லாமே வச்சுருக்கீங்களா, அந்த உரிச்ச முட்டை எல்லாத்தையுமே போட்டு அந்த கோட்டிங் எல்லாமே நல்லா வரட்டும். அது வர வர நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீழே பாருங்க.